இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கின்றது. எப்படி என்றாலும் வாழ வாழ்ந்து விடலாம் என்று ஒரு விதிமுறை இருக்கின்றது. பிறந்த நாள் முதல் ஒரு துரோகத்தை செய்யாதவன் நான் எதற்காக அந்த ஏழை பெண் கற்பை கெடுக்க வேண்டும்? எதற்காக அந்த கொடியவள் ஓடி வந்து கற்பை கெடுத்து விட்டால் இந்நாட்டு இளவரசர் என்று வீண்படி சுமத்த வேண்டும்? இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கின்றது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விழிகளுமே சொல்கின்றது இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் எல்லாம் ஒரு நாளே. மனமே நீ மாறிவிடு. அது பணியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. உள்ளம் என்னும் எப்பொழுதும் உடைந்து போகக்கூடாது. என்னை இந்த வாழ்க்கை தோன்றக்கூடாது. எந்த மனிதன் என்றிற்குள் காயம் இல்லை சொல்லுங்கள். கால போக்கில் காயம் இல்லா மறைந்து போகும் மாயங்கள். மனிதா உன் மனதை கிள்ளி இதை கோடி மரமாகும். அவமானும் படு தோல்வி எல்லாமே உருவாகும். தோல்வி இன்று வரலாறா துக்கம் என்ன என்னென்றால் ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பணியோ ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவை யோசிப்போம். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் பூச்சி போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடி லட்சியங்கள் நெஞ்சோடி. நம்மை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடி. பலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் தானும். பலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் தானும். தோல்வி தூக்கம் என்ன என் நண்பா ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. அது பணியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விழிகளுமே சொல்கின்றது இரவானால் பகல் ஒன்று நம்பிடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் எல்லாம் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பணியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு
போர்க்களமே சொல்கின்றதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று யாரார் தலையெழுத்து என்னவோ அது பிரகாரம் கண்டிப்பா எல்லாமே நடந்தே தீரும். மண்ணில் பிறந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த மரியாதைக்குரிய ஐயா சி வேலு முதலியார் அவர்கள் தன்னுடைய புதல்வி தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சில காலம் மண்ணில் வாழ்ந்து பேரு புகழோடு இன்று நம்ம எல்லாம் விட்டு மறைந்த அம்மா சிந்தாமணி அம்மாள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அன்னாருடைய தாயார் சொர்க்க பதவி போக வேண்டும், மோட்ச பதவி போக வேண்டும் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறப்பான நாடகத்தை வைத்து முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம், ஒரு சிறந்த ஒரு அன்னதானம் 10 பேர் நம்ம இல்லத்துல சாப்பிட்டாவே போதும் அவங்களுக்கு சொல்லுதான். இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தன்னுடைய ஆயா சிந்தாமணி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், சொர்க்க பதவி போக வேண்டும், மோட்ச பதவி போக வேண்டும் என்று ஒரு சிறப்பான நாடகத்தை வைத்து இருந்தாலும் என்னுடைய பெற்றெடுத்த தாய்க்கும் மேல என்னுடைய ஆயா, நான் நாவல் சொல்ல எனக்கு எதுவும் பாட்டு பாட தெரியாது, வசனம் பேச தெரியாது, நான் கட்டை கூத்துல நான் பாடுவேன் ஆடுவேன், எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் எனக்கு ஒரு வேஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரியது ஒரு வாழ்ப்பு கேட்டு ஒரு வேஷத்தை இந்த மேடைக்கு இதெல்லாம் கடவுள் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியும், யாராலையும் கிடையாது. கடவுள் அனுகிரகம் அன்னார் தாய் தெய்வம் ஆயிட்டாங்க, அந்த தெய்வம் ஆசைப்பட்டுட்டாங்க, அவங்க மனசுல புகுந்து பேர எனக்காக எங்க மேடையில ஒரு வேஷம் கட்டணும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு ஊக்கத்தை கொடுத்து அதை வாய்ப்படியா என்கிட்ட சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு நான் மேக்கப் செய்து வெளியே கொண்டு வந்துட்டேன். ஆனாதான் பாடினாதான் வசனம் கிடையாது, ஒரு கல்லுக்கும் உயிர் இருக்கு. அந்த மாதிரி என்னுடைய நண்பனுக்கும் நல்ல மனசு இருக்கு. இன்னும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற நீதிக்கு கிடைத்த தாள் என்னும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அமர்ந்து எவ்வளவு காக்கிறீங்களோ அவ்வளவு நாடகம் சிறப்பாக இருக்கும். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம். இன்னும் சென்னை மாநகரத்தைச் சேர்ந்த பிரேம்குமார் அவர்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகமன்ற உரிமையாளர் எம் ஏ அண்ணாதுரை அவர்களை பாராட்டி ரூபாய் 101 கொடுத்திருக்கின்றார். அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். இன்னும் அத்தை பிறந்தது இந்த ஊர், வளர்ந்தது கொடுமைதான். அப்போ வேலு முதலியாரு ரொம்ப கொடுமைலாம் அனுபவிச்சுக்கிறாரு. அப்போ இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நம்முடைய மாவட்ட கவுன்சிலர் பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தசாமி அவருடைய தாயார் என்ன இன்னைக்கு நம்ம போலூர் வட்டத்திலே கோவிந்தசாமி அண்ணா தான் தெரியுது. நம்ம சி ஏழுமலை கோவிந்தசாமி அண்ணா எங்க சொன்னாலும் தெரியுது. உண்மையா சொல்றேன், சிதம்பரத்தில் நாடகம் நடத்தணும் போலூர்னு சொன்னேன். அடடே நம்ம கோவிந்தசாமி அண்ணா ஒரு ஆள் கேட்கறாங்க. உண்மையா எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த மொழியிலும் சரி நம்ம கோவிந்தசாமி அண்ணா பேர் புகழோட வராரு. அதுக்கு நம்முடைய வளர்ப்பு தான். நம்ம பேர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் கோவிந்தசாமி தாயார் அவர்கள் இன்னும் சந்தோஷ் அத்தை அவர்கள் இந்த இனியதோர் நல்ல நேரத்தில் நம்முடைய சந்தோஷ் அவர்களுக்காக ரூபாய் 101 கொடுத்திருக்கின்றார். இன்னொரு பொண்ணு இந்த கூட கண்டிப்பா கொடுத்துருவாங்களாம் சொல்றாங்க. காலம் ரீச்சா இல்லையா? அழகாக இருக்கான் என் சந்தோஷ். இன்னொரு பொண்ணு இந்த கூட நான் கொடுத்துருவேனே. சரி வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி.